எந்த கிழமைகள்ல எந்த மாரி வேண்டுதல் வைக்கணும்? எத்தனை வாரங்கள் வைக்கும்போது இதற்கான நிவர்த்திங்கிறது இருக்கும்? இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்லாம் அவங்க பார்த்துட்டு வந்தவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த ஆடி மாசம் அப்படின்னு வரப்போ, அவங்களுக்காக இந்த அரிசி எடுத்து வைக்கிறது, இந்த தாலி தானம் பண்றது, அந்த நேரத்தில தாலி கயிறு மதுரை மீனாட்சி அம்மன நினைச்சு எப்பவுமே இந்த தாலி கயிறு மாத்துவாங்க. இதெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் அந்த சித்தர்கள வச்சுக்கணும். நம்ம எந்த சித்தர வழிபாடு பண்றோமோ, அந்த சித்தர பக்கத்தில வச்சுக்கிறப்ப, அந்த எனர்ஜிய வந்து நம்மனால உணர முடியும். அந்த குருவையும் கூட வச்சுக்கணும். அந்த புதனும் கூட இருக்கணும். அது மீனாட்சி அம்மன் புதன். அந்த புதனும் கூட இருக்கப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் நல்லபடியா வரும். ஞானம் நல்லபடியா வரணும்னா, நல்ல அதாவது ஒரு லைட் ஃபுட்டா சாப்பிடுறது. எல்லாருமே விரதம் இருங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு லைட் ஃபுட்டா நீங்க சாப்பிட்டுட்டு வர முடியுமோ, ஏன்னா மீனாட்சி அம்மனுடைய கண் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, அது மீன் போல கண் அப்படிங்கிறது தான் அது வந்து அந்த மீனுக்கு வந்து இமைகள் கிடையாது. அது எப்பவுமே வந்து திறந்த மேனியாவே தான் இருக்கும். உறக்கம் கிடையாது. அது வந்து கண்ண திறந்துட்டே தான் தூங்கும். அப்போ இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் பார்த்துட்டே இருக்காங்கங்கிறது என்னன்னா கான்ஷியஸ்னஸ். எப்பவுமே நம்ம கான்ஷியஸா இருக்கறக்கான உணவுகள நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது. ரொம்ப மந்த நிலைகளுக்கு போகாம, அன்னைக்கு ஒரு தியானம் அப்படிங்கிறது இந்த மாரி உணவு முறைகள ஃபாலோ பண்ணி பச்சை காய்கறிகள் எடுத்தாலே, நீங்க யாருக்காவது தானம் தர்மம் பண்ணி ஒரு அமைதியா ஒரு 15 நிமிஷம் யாரையும் திட்டாம அந்த ஆணவம் சொன்னேன் இல்லையா? அந்த ஆணவம் உங்களுக்கு அடங்கணும். எல்லாத்துக்குமே அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்துருச்சு லைஃப்ல. அந்த உணவே நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சில உணவுகள் நம்ம எடுக்கிறப்போ, நம்மளுடைய அந்த ஈகோ ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சட்டில் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து மோர் குடிச்சுக்கிறதும், கூழ் குடிச்சுக்கிறதும், அந்த அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பத்தியம் இருக்கிறதுக்கு ரீசனும் அதுதான். இந்த அப்படியே ஆடி செட்டில் ஆகும். மாசம்னாலே நீங்க சொல்ற மாரி இந்த எல்லா அம்மன் கோவில்லயும் கூழ் ஊத்துவாங்க. அது உடலுக்கு குளிர்ச்சின்னு ஒரு பகுதி இருந்தாலும், அந்த அது அம்பாளுக்குரிய மனநிலைமை. அது மனநிலைமைய சரி பண்ணக்கூடியது. இப்ப நான் அந்த ஆக்ஞா சக்ரா அப்படின்னு சொல்றேன். இந்த ஆக்ஞா சக்ராங்கிறது தான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நெருப்பும், நீரும் இருக்கு. இது சமநிலையாகணும் அப்படின்னா, அந்த மாரி அரை அரை வேக்காடாக சமைக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடுறது. அதாவது அரை வேக்காடா அவிச்ச உணவுகள சாப்பிடுறது. அந்த மாரி ஒரு ஃபாலோ பண்றப்போ, உங்களுக்கு மனநிலைமை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும்.